ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சுற்றுலா கோவை கப்பிள்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீக் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பை பற்றி தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் வந்து 3 days ட்ராவலோடு சேர்த்து 3 days வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே இப்போ எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, ஃபேமிலியாக போனால் என்னென்ன இடமெல்லாம் பார்க்கலாம், இல்லை பேச்சுலராக போனால் என்னென்ன இடமெல்லாம் பார்க்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரனால கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, சின்னார், மறையூர், மூணார் இந்த வழியாக வந்துட்டு நாங்கள் வந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னார் ஃபாரஸ்ட்டோட சேர்ந்தது. நம்ம அந்த செக் போஸ்ட்டு தாண்டி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர். இது தாண்டி தான் நம்ம போகணும். மாஸ்க்கு கம்பல்சரி, மாஸ்க் போட்டுக்கோங்க. நாங்கள் இது மாதிரி கிளம்பும் போதே வந்து என்னென்ன பிளேசஸ் நியர்பையில் இருக்குது, போகிற ரூட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு போனோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. போகும்போதே வந்துட்டு ஒரு 2-3 ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, அதெல்லாமே தூவனம் மட்டும் வியூ பாயிண்ட்டு, மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதை பார்க்கலாம். இனி தூவனம் அருவிக்கு போகிறதுக்கு ஃபாரஸ்ட்லேருந்தே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியாக போனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம். பேச்சுலர்னால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து எக்கோ ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கும். இதுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எக்கோ ஷாப்புங்கிற கடை இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்களே எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா மூணார் போகிற வழியில் இருக்கும். அப்புறம் உடுமலைப்பேட்டையில் இருக்குது. சின்னார்லேருந்து மேலே வரும்போது தூவானம் அருவி வைப்பாங்க. வியூ பாயிண்ட் தெரியும். இந்த அருவிக்கு வந்துட்டு இப்போ ட்ரெக்கிங் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபாரஸ்ட் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தம்னா அவங்க வந்துட்டு அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க, ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. சின்னார் தாண்டினதுக்கப்புறம் மறையூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ட்ரெக்கிங் போய் அங்கே வந்துட்டு ஒரு மட் ஹவுஸ் இருக்கும். அதாவது மண்ணாலேயே செஞ்ச வீடு. அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ பேச்சுலர்ஸாக வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியுது இல்லைங்களா? அந்த பில்டிங்குள்ளே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் கடை வச்சுருக்காங்க. அந்த கடையோட பேர் தான் வந்துட்டு டர்டைல். ஸோ அதனால் அவங்க அதே மாதிரி ஷேப்பில் கடையை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு போய் பார்க்குறதுக்கு கீழே வரைக்கும் ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே வரைக்கும் நம்ம நடந்து போய் நம்ம இதை பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல நீங்கள் நின்று டீ சாப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் இளைப்பாடுறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஜீப் சஃபாரி கூட இருக்குது. அங்கேயே ரேட்டு இதெல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஓகேனா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். போகிற வழியில் லக்கம் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் பார்த்தோம். நிறைய லைனாக இருக்குது. ஸோ நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பிளேஸ்லையும் நிப்பாட்டி அந்த அழகை ரசிச்சுட்டே போக முடியும். ஃபேமிலியாக போகிறவங்க ஜீப் சஃபாரி ட்ரை பண்ணும்போது பெரியவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது நல்லது. நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிளியர் ஸ்கை தான் இருந்துச்சு. நல்ல வெயில் இருந்துச்சு. அந்த சில் கிளைமேட் லைட்டாக வந்துட்டு இருந்தாலும் வெயில் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஸோ
ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள ஒரு மினி ட்ரக்கிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து அந்த ட்ரக்கிங் வந்து அலோவ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பாலத்துலேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிற சில அருவிகளில் வந்துட்டு நம்ம அங்கே குளிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கும் பிளான்டாக போனால் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க், அதாவது அந்த வைல்ட் லைஃப் போய் பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது கால்விங் சீசனுங்கிறனால உள்ளே என்ட்ராக முடியும். ஏப்ரலில் தான் வந்து ரீஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மாறாவில் பார்த்தீங்களா? பார்த்துக்க நீங்கள் மாறா போயிட்டு வந்துட்டீங்களா? அங்கே பஸ் வருதுப்பா, பிங்க் கலர் பஸ். இல்ல மாறா படம் பார்த்தோம் டிவில. இது மாறாம்பரம் டிவில பார்த்தோம். டிவில இந்த மாதிரி பச்சை பச்சையா இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 10 காட்ட கிளம்பினோம். ஒரு 3:30க்கெலாம் நாங்கள் மூணார் ரீச் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போ காட்டேஜ் தான் போயிட்டுருக்கோம். இந்த காட்டேஜ் பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். வேசைடு காட்டேஜ் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக உள்ள இறங்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி டெப்த் வந்துட்டு நிறையா ஹில் ஸ்டேஷனில் வந்துட்டு இருக்கும். ஊட்டியிலலாம் கூட நிறைய இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார் நாங்கள் இந்த இடத்துல தான் நிறுத்தியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம டெப்த்து போக தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம பை வாக் மட்டும் போகணும். நல்லா இறக்கமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் பெரியவங்க யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா யாராவது கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்துக்குங்க. இந்த காட்டேஜில் நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ரூம் பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இதில் காட்டுறோம். இன்னொரு ரூம் பற்றி எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு வெஹிக்கிள்ஸோட சவுண்டுமே கேட்கலை. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. வெறும் இந்த பறவைகளோட அந்த கீச் கீச் சவுண்டு தான் வந்துட்டு அதிகமாக கேட்கும். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே போய் ஸ்டே பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. கருவேப்பிலை இருந்துச்சு, ஏலக்காய் இருந்துச்சு, ஜாதிக்காய் வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் அதோட மரம் பார்த்ததே கிடையாது. அங்கே போய் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நம்ம இப்போ வந்துட்டு ரூமோட வியூ பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்துட்டு 3 பேருக்கு 3 அடல்ட்ஸுக்கு புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு ரூம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு டபுள் பெட்ரூம் 2 பேர் இருக்கிறதுக்கு. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ரூம் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்துட்டு சிங்கிள் காட் போட்டிருந்தாங்க. டிவியில் மோஸ்ட்லி மலையாளம் சேனல்ஸ் தான். 1-2 தமிழ் சேனல்ஸ் இருக்குது. டின்னர் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கூட கொடுக்குறாங்க, வீட்டிலே சமைச்சு கொடுக்குற மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். பாத்ரூம் எனி டைம் ஹாட் வாட்டர், அது வந்துட்டு இதில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சம் ஹோட்டலில் வந்துட்டு காலையில் டைமு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதை கேட்டுக்குங்க. இது வந்துட்டு ரூமோட அவுட் சைடு. இது வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வெளியில் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் வெளியில் டேபிள்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் டே டின்னர் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அவங்ககிட்டே சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான், இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ முடியுது. எங்களோட Day 2 வீடியோ கம்மிங் சூன். பை பாய்.